ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3Dலேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொஷினை பார்த்துருவோம். ஒரு களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மாணவன் 48 சென்டிமீட்டர் உயரமும் 12 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட நேர்வட்ட திண்ம கூம்பை செய்தார். அதாவது கூம்பு, நேர்வட்ட திண்ம கூம்பை செய்தார். அக்கூம்பை மற்றொரு மாணவர் ஒரு திண்ம கோளமாக மாற்றினார். கூம்புலேருந்து என்ன மாறுது? கோளமாக மாறுது. ஓகேங்களா? அவ்வாறு மாற்றப்பட்ட கோளத்தின் ஆரத்தை காண்க. இப்போது இந்த களிமண் வச்சு இப்போ கூம்பு இருக்குன்னா இதே கூம்பை தான் என்னவா மாற்றுறாங்க? கோலமாக மாற்றுறாங்க. அப்போ ரெண்டுத்தோட கன அளவு சேமாக தான் இருக்கும். அப்போது ரெண்டுத்தோட கன அளவு நம்ம போட்டாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ பாருங்கள், 48 ஹைட் உயரம் 48 சென்டிமீட்டர், ஆரம் 12 சென்டிமீட்டர். இப்போ கூம்பின் கன அளவு என்னது? கூம்பின் கன அளவு 1/3 πr²h. கரெக்டுங்களா? அடுத்தது பாருங்கள், ஈக்குவல் டு அடுத்தது கோளத்தின் கன அளவு. ஏன்னா கோளம் தானே போட போகிறோம். கோளத்தின் கன அளவு 4/3 πr³ ஓகேங்களா? இப்போது இதில் பை கேன்சல் பண்ணிடலாமா? இதில் 3, இது 3 கேன்சல் பண்ணிடலாமா? மீதி என்ன இருக்குது? r² இருக்குது, h இருக்குது, r³ இருக்குது. இப்போது இந்த பை கேன்சல் ஆகிடுச்சா? இப்போது நம்மளுக்கு ஆரம் தெரியும். ஆரம் எவ்வளோ? 12 × 12, ஏன்னா ஸ்கொயரில் இருக்குது. இன்ட்டு ஹெச் தெரியும், என்னது? 48. ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? 4 × r³ இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? கோளத்தின் ஆரம் தான் கண்டுபிடிக்கணும், ஆர் தான் கண்டுபிடிக்கணும். இப்போது ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, 2 நாள் 8. இப்போ r³ என்னது? 12 × 12. அப்போது ஆல்ரெடி ஒரு 12, 2 12, 3 12 இருக்குது. அப்போ என்ன எடுத்துக்கலாம்? r = 12 சென்டிமீட்டர். ஏன்னா க்யூப்னா 3 தடவை. ஆப்ஷன் பி தான் ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேங்களா? சிம்பிளான சம்மு தான். 2D 3D பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபார்முலாவை தெளிவாக மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பார்த்தாவது டெய்லி கொஞ்சம் எழுதி பாருங்கள் ஃபார்முலாவை. நீங்கள் சும்மா படித்தா, வாய் வழியாக படித்தா மனப்பாடம் ஆகாது. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.